வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். போயிடலாம். வாங்க தள்ளி தர மாட்டேன். நான் 2-3 நாள் கொடுத்தேன். அதுவும் இல்ல வேணும்ட்டேன். நான் வாங்கதான் 200 ஆவாதுண்ணா. வாங்க ஆவாது. 100 என்ன வரப்போகுது? நான் வாங்கினதை கூட 100 தள்ளி தான் கொடுக்குறேன். ஏனுங்க புடிச்சு போச்சுன்னா 100 ரூபாய் பாக்காதீங்க. என்னங்க 100 இல்ல ஆனா 2700 ரூபாய் சொன்னேன். 2200 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம்னா அந்த குட்டி முடிஞ்சாலும் இவங்கிட்ட இந்த வாரம் குன்னத்தூர்ல எவ்வளவு ஆட்டுக்குட்டிகள் நீங்க விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு 35 கொண்டு வந்தா. விற்பனை எப்படி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. குன்னத்தூர் வாரம் வந்துட்டு இருக்கீங்க. வாரம் வந்துட்டு இருக்கீங்க. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? திங்கட்கிழமை குன்னத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி. ஓகே ஓகே. புதன்கிழமை லீவுனா லீவு. வியாழக்கிழமை ஒட்டந்திரம்னா ஒட்டந்திரம். வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளவேல் பக்கம் முத்தூர். சனிக்கிழமை வயல் பக்கம் நடிகல் குடிங்களா. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர்ல நாமக்கல். என்ன தரத்துல ஆட்டுக்குட்டிகள் பால் தரத்துல இருந்து மேய்ச்சல் தரம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன பாக்கலாம்னா சரி ஃபர்ஸ்ட் மேய்ச்சல் தரத்துல குட்டி காட்டுறேன். மேய்ச்சல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்துல காட்டுறேன். ஒரு மதுரை குட்டி அப்படிங்காரு. நான் அதான் நினைக்கிறேன். ஜி இத என்ன குட்டிங்க? ஆனா மதுரை கடாய்னா. மதுரை கடாய். அப்படியே உங்களுக்கு தெரியும்னா. சரி எத்தனை நாள் கடாய்ங்க? ஆனா ஒரு 2 மாசம் இருக்கும்னா. 2 மாசம் மேய்ச்சலுக்கு போய். ஆனா ஃபுல்லா மேய்ச்சல் மேய்யல. பால் தேவல. ஒரு பொட்டுக்கு பால் தேவல. சூப்பர். அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுக்கலாம். ஆமாண்ணா. ஓகே ஓகே. ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்னா? ஆனா ரேட் என்ன சொல்லலாம். ஃபைனல் ரேட் தான். ஃபைனல் ரேட்னா 4 ரூபாய் ஆகும்னா. 4 ரூபாய். ஆமா. என்னங்க என்ன அப்புறம் நீங்க சொல்ற ரேட்? 4000 சொல்லணும். அப்புறம் ஒரு 3700 3800 அப்படி ஆகாதுண்ணா. அப்படி ஆகாதுண்ணா. சரி என்ன ரேட் வரைக்கும் கேட்டாங்க? ஆனா 3700 கேட்டுருக்காங்க. ஆஹா ஒரு 200 ரூபாய். ஆமா 200 300 ரூபாயில நிக்குதுண்ணா. ஓகே ஓகே. வேற குட்டி அப்படி காட்டுறேன். மேய்ச்சல் தரத்துல காட்டுறேன். ஒரு மேய்ச்சல் தரத்துல எடுக்கிறாரு. நீங்க தான் அறியுங்க. ஆனா இது நாட்டு வெள்ளாடு தான். நாட்டு வெள்ளாடு தானா? சரி இது எப்படின்னா எத்தனை நாள் குட்டி? ஆனா இது 2 மாசம் குட்டினா. நாட்டு வெள்ளாடு தானா? ஆமாண்ணா. என்ன ரேட் பண்ணலாம்னா? ஆனா இது 4 ரூபாய் சொன்னா 3700 ரூபாய் கொடுத்துறோம். 3500 வரைக்கும் கொடுக்கலாமா? ஆனா 3000 கேட்டுருக்காங்க. 200 சேர்த்து கொடுப்பேன். சூப்பர். ஏன்னா உங்க வண்டிக்கு பின்னாடி வண்டி இருக்கு. அவருக்கு வேணும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க. ஓகே பால் கறந்து மேய்ச்சல் கறந்து 2 வேணுங்களா? இன்னும் இருக்குண்ணா. சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. ஓகே ஓகே. சூப்பரா இருக்குண்ணா. கடாய் தான். ஆமாண்ணா. எத்தனை நாள் குட்டினா? ஆனா பாத்தீங்கன்னா இது 1.5 மாசம் குட்டினா. 1.5 மாசம் குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுண்ணா? இது 4 ரூபாய் சொல்லணும். 4 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா வந்துட்டாரு இருக்கு. சரி பாருங்க 2 ரூபாய்க்கு இது பால் குட்டி தான் ஆகும். ஆமா பால் குட்டி தான் 2 ரூபாயில இருக்கு. 2 ரூபாய் கேக்குறாரு. ஆமா சரி இன்னைக்கு இந்த மேய்ச்சல் தரது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமாண்ணா. இங்க 2-3 குட்டி இருக்கு அவ்வளவுதான். அந்த 2 குட்டி இருக்கு அவ்வளவுதான். இதுல என்ன ரேட்டுக்கு வருதுன்னா? 4 ரூபாயில ஒரு குட்டி 3000 ஒரு குட்டி இருக்கு. அப்படிங்களா? சரி ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குங்களா? ஆமாண்ணா. எத்தனை நாள் குட்டினா? ஆனா ஒரு 20 நாள் குட்டி தான் ஆகும். எவ்வளவு கொடியாடுகள் கொண்டு வந்தீங்க? ஆனா 7 குட்டி கொண்டு வந்தீங்க. 7 குட்டி. ஆமா சூப்பர்ண்ணா. அல்ல 7 குட்டினா என்ன தரத்துல கொண்டு வந்தீங்க? மேய்ச்சல் தரத்துலயும் ஒரு பால் தரத்துல கொண்டு வந்தேன். அப்படிங்களா? ஆமா. சரி இது வந்து பால் தரலாம். எத்தனை நாள் குட்டி நீங்க? 20 நாள் குட்டி தானா? ஓகே நல்லா பெருவிட்டா வர. என்ன ரேட் சொல்லலாம்? ஆனா இது 3 ரூபாய் சொல்லலாம். 2700 கொடுத்துலாம்னா. 3 ரூபாய் சொல்லி ஒரு 300 ரூபாய் கண்டு. ஆமா எந்த குட்டியா இருந்தாலும் 200 300 கம்மி பண்ணிடலாம். ஓகே கேட்ட ரேட்டுங்க. மக்கள் கேட்ட ரேட் 2400 ரூபாய் கேட்டிருக்காங்கண்ணா. ஆமாண்ணா. 2500 தான் கொடுத்துருவீங்க. 2500 ரூபாய் கொடுத்து சொல்ல மாட்டீங்க. ஆமாண்ணா. சரி வேற காமிங்க. நல்லா நம்ம முனியப்பன் வாரந்தோறும் திண்டுக்கல் வந்துட்டு இருக்காரு. கொம்பியர்பட்டி சேர்ந்தவரு. ஓகே ஆனா இது நாட்டு வெள்ளாடு தானா? எப்படி இந்த தலைச்சேரி அந்த மாதிரி இந்த மணி ஒண்ணு வந்திருக்கீங்க? ஆமா மணி வந்திருக்குண்ணா. பெருவிட்ட வர. சரி நீங்க ஆடு பார்த்தாவே சொல்லிருவீங்களா? இது வந்து பெருவிட்டாடுங்க. ஆமா இது வந்து திருவிட்டாடுங்க. அது எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? சொல்றேன் சின்ன குட்டியா இருக்குன்னா சின்னது சொல்லிருந்தேன். நாட்டு வெள்ளாடுல இருக்குங்களா? பாருங்க இது வளருங்களா? இது கொஞ்சம் நார்மலா தான் வளரும். ரொம்ப வராது.
சரி, இப்ப மக்கள் உங்ககிட்ட வந்து ஆட்டுக்குட்டிகள் வாங்குறாங்க. ஆமா. இது நீங்க சொல்லிருவீங்களா? சொல்லியே கொடுப்பேன். சொல்லியே கொடுத்துருவீங்க. ஆமா. ஏன்னா அதுக்கு தான் நான் கேக்குறேன். சொல்லியே கொடுப்பேன். உங்களுக்கு பெரோட்டா வேணுமா சின்னதா வேணுமா சொல்லியே கேட்பேன். பெரோட்டா வேணுமா சின்னதா வேணுமா சின்னது சொல்லியே. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா உங்க அப்பா வந்து அப்படித்தான் சொல்லுவாரு. ஏன்னா மக்கள் எந்த ரேட்டை கேக்குறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி கொடுப்பேன் நான். சூப்பர், அற்புதமா கொண்டு வந்து. ஏன்னா வேற குட்டிக்கு அது ரேட்டை சொல்லலாம். அந்த குட்டி ஆனா இந்த குட்டிங்களா? அந்த குட்டி இந்த குட்டிங்களா 2700 சொல்லலாம். 2500 2500 பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுவும் அப்படி காட்டுங்க. ஆனா இது சேலம் கருப்பா? ஆமா, சேலம் கருப்புல பூலியாடு சொல்லுங்களா? பூலியாடு. போன டைமே கேட்க வந்தது. பூலியாடுன்னா என்னங்க? ஆனா இது இதுக்கு வச்சுக்கிறதுக்குன்னா பெருசான இனச்சேர்க்கை. அது எதனால? அது நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா, ஹெவியா இருக்கும்னா நல்லா பாக்குறதுக்கு பெருவட்டா கிடைக்கும். இந்த ஆடு என்ன ரேட் வரும்னா? ஆனா இது 2500. இது கடையே மூணு குட்டினா? மூட்டு குட்டி. ஆமா, ஆடுதான். என்ன 2500? ஆமாண்ணா. ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? 2200 கொடுத்தலாம். 2200 கொடுத்தலாம். ஓகேண்ணா. நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சேலம் கருப்புல இருக்குது. வாரம் குன்னத்தூருக்கு வந்துட்டு இருக்கிறாரு இவரு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்தவரு. குன்னத்தூருக்கு வந்துட்டு இருக்காரு. வருங்க, செம்மறி குட்டி எடுக்கிறாரு. அது செம்மறி கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுலங்க. ஆமாண்ணா, குட்டியே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா செம்மறில. அப்படிங்களா? ஆமாண்ணா. எதனாலங்க? வேற கிடைக்கல, மழை பெஞ்சிருக்குண்ணா எல்லா பக்கமும். ஓகே, அதனால கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அண்ணன் கொடுக்க மாட்டாங்கண்ணா. இளவலி கிடைக்கிறீங்க. ஆமா. ஓகே. சரி, நான் இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா ஒரு 2 மாசம் இருக்கும்ண்ணா. சரி, என்ன ரேட் பண்ணலாம்ண்ணா? ஆனா இது 3500 சொன்னா 3 ரூபா பண்ணலாம். 3 ரூபாய்னா 3200 பண்ணிக்கலாம். நீங்க வெள்ளாடு நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க, இல்ல செம்மறி நல்ல ரேட்டுக்கு போகுது? ஆனா நல்ல பொருளுக்கு எந்த நாள்ல ஒரு ரேட் இருக்குண்ணா. இல்ல அதுக்கு நான் கேட்கலைங்க. ரேட் கம்மியா கொடுத்தா எல்லாருமே ரேட் கம்மியா கொடுத்தா எல்லாரும் போகும். ஆமா, சும்மா பொருள் ரேட்டுக்கு விரும்புறது எதை கேக்குறேன். ஆனா கம்மியான ரேட்ல பாக்குறாங்க, நல்ல பொருளை பார்க்க மாட்டாங்க, எத்தி போட்டு வாங்க மாட்டாங்க. கம்மியான ரேட்ல பாக்காதீங்க. 100-200 எச்சு போனாலும் நல்ல பொருள். ஆமா, 200 எச்சு போய் பாக்குறாங்க. ஆனா நல்ல பொருளை பார்க்க மாட்டாங்க. அற்புதம். அப்படியே வேற குட்டியில காட்டுங்க. இந்த ஒரு மயிலமடி கிடாய். ஒரே மயிலமடி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு வந்து கிடாய். ஓகே. இது எத்தனை நாள் குட்டினா? செம்மறிக்கா. ஆனா எப்படி திருப்புங்க? ஓகே, நல்ல பெருவட்டான கடை தானே. எத்தனை நாள்? அவ்வளவு ஒரு 15 நாள் தானே இருக்கும். 15 நாள் தான் இருக்கும். என்ன ரேட் வரும்னா? ஆனா 3200 வருதுண்ணா. 3500. ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்? ஆனா 3200 சொன்னேன். 3500 சொல்ல, 3200 சொன்னேன். ஃபைனல் ரேட் 2800 கொடுத்துருவேன். ஓகே. நல்ல பெருவட்டா இருக்கு மாட்டீங்க. ஆமா. ஓகே. அப்படியே இந்த பட்டியல இருக்கிறது பொறுப்பு. இது அடிக்கிறீங்களா? அடிக்கிறீங்களா? ஓகே, சூப்பரா இருக்க மாட்டீங்கன்னா. இது எத்தனை நாள் குட்டினா? ஆனா இது 20 நாள் குட்டி தானே. 20 நாள் குட்டி தான். ஆமாண்ணா. ஓகே. மேய்ச்சலுக்கு வருமானா? ஆனா மேய்ச்சலுக்கு இல்ல, 20 நாள் குட்டி எப்படின்னா மேய்ச்சல் 45 நாள் ஆகும் மேய்ச்சல் பொறுக்கிறதுக்கு. ஓகே. ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாம்? ஆனா இது நான் ரேட்டே சொல்லலாம். அதான் நான் ஃபைனல் ரேட் தான் கேக்குறேன். ஆனா 2500 ஆகும்ண்ணா. இது 2500. ஆமாண்ணா. சரி. அப்பனா நீங்க ஒரு 200 ரூபாய் கம்மி பண்ணி. ஆமாண்ணா, 2700 சொன்னேன். 200 கம்மி ஆகும். ஓகே. இன்னும் 2 மயிலம்படி இருக்குண்ணா. இது புள்ளதான். இது புள்ள. ஓகே. சரி, எத்தனை நாள் குட்டினா? ஆனா இது அவ்வளவு ஒரு 10 நாள் குட்டி தானா. 10 நாள். ஆமாண்ணா. என்ன ரேட் வரும்னா? ஆனா 2300 2 தானே கொடுத்துடலாம்ண்ணா. 2 ரூபா. ஆமாண்ணா. சரி, எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கிருப்பீங்க? ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிருக்கேன். என்னால பால் காமிச்சீங்க. ஆமா, எவ்வளவு பால் காமிக்கிறீங்க? ஆனா 100 ml 150 ml காமிக்கிறீங்க. ஆமாண்ணா. ஒரு 10-15 நாள் பால் காட்டணும். ஆமாண்ணா. சரி, ஒரு மாசம் ஆயிருங்க பால் காட்டுறதுக்கு. மொத்தத்துக்கு 40 நாள் காட்டணும்னா பிறந்ததுல இருந்து. சூப்பர். 40 ஒரு மண்டலம். ஆமா, ஒரு மண்டலம். அதுக்கப்புறம் கேட்கும், நமக்கு ஆசை கொடுக்க வேண்டியதான். ஓகேண்ணா. சரி. ஓகே, நல்ல பெருவித்து குட்டியா இது கிடாய்ண்ணா. கிடாய். ஆமாண்ணா. என்ன முன்னாடி பெயிண்டிங்கா? ஆனா இது மருந்து ஊத்துறாங்கல்ல, அதுக்கு அடிச்சு அடையாளம் பண்றதுல. சரி. ஓகே. அப்பனா அந்த மெடிக்கல் ஷாப் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, மருந்து ஊத்தி கரெக்டா கொண்டு எந்த இதுமே பாதிக்காம. ஆமா, ஆனா ஆட்டுக்காரங்க கொடுத்தாங்கன்னா அது ஆட்டுக்காரங்க இது பண்றதுனா பட்டியல கொடுத்தாங்க, அடையாளத்துக்கு காட்டுவாங்கண்ணா. இது மேய்ச்சல் குட்டியாண்ணா? இது மேய்ச்சல் தரேன். சரி, எத்தனை நாள் குட்டினா? ஆனா 1.5 மாசம் குட்டினா. என்ன ரேட் வரும்னா? ஆனா ஒரு 4 ரூபாய்க்கு 3,700 கொடுத்துடலாம்னா. சரி, ஓகேண்ணா. 3,500 கொடுக்கலாம். 100 கேட்டு வரணும்னா வேணும். ஆமா, வேணும். ஆனா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு எத்தனை நம்பர் வச்சிருக்கீங்க? ஆனா 2 நம்பர் இருக்கலாம். அப்படி நம்பர் சொல்லுங்க. 90 92 110 728 728. இது நீங்க ரெகுலரா வச்சிருக்க நம்பர். வேற நம்பர்னா 97 51 51 97 97 47 47 92 92. இது வந்து அடிஷனலா ஒரு நம்பர். ஆமா, அடிஷனல் நம்பரா? சரி, ஓகே.
இப்போ உங்க ஊர் லைன்ல 2-3 பேர் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி மாதிரி எனக்கு கால் பண்ணாங்க. யாரும் எடுக்க முடியாது, எனக்கு நான் போன் எடுக்க மாட்டாங்களா? டவர் இல்லாம கம்மியா இருக்குமா? அதுக்கு தான் நான் கேக்குறேன். டவர் இல்லாத கண்டிஷன்ல தான் எடுக்காம இருப்பேன். மத்தபடி டவர் எடுத்து நான் வாங்கவே வாங்கல. மத்தபடி நான் பேசி என்ன குட்டி வேணும்னு கேட்டே ஆகிறேன். ஓகே, அது கூட குட்டி வாங்குறீங்க அடுத்த பட்சம் சரிண்ணா போன் பண்ணா எடுத்து பேசணும். ஓகே, நமக்கு ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு இந்த வெயிலையும் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப நன்றிண்ணா. மீண்டும் இது போல் நல்ல பதிவில் அடுத்த வாரம். ஓகே, பதிவுல பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ற நம்பரை வச்சு விலை கொஞ்சம் சரிங்க எடுங்கண்ணா. எடுக்க பாக்கலாம். ரொம்ப பொடி குட்டியா இருக்க மாட்டேங்குது. ஆமாண்ணா, 2 குட்டி 3500. 2 குட்டி சேர்ந்து 3500. ஆமாண்ணா. கடாயே மூட்டுங்களா? 2 மூடு குட்டிண்ணா. கடாய் குட்டியா இருந்தானே? ஆனா ஒரு குட்டி 3500. ஒரு குட்டி 3500. ஆமா, 2500. இது ஒரு 5 நாள் குட்டி தானா? 5 நாள் குட்டி அந்த ரேட் வருங்க. ஆனா 5 நாள் குட்டி கெடா குட்டி சொல்லலாம். இது பொட்டை குட்டி சொல்லலாம். கெடா குட்டி 2500 வரும்ண்ணா. 5 நாள் குட்டி அந்த ரேட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 5 நாள் குட்டி 2500 வரும்ண்ணா. ஆமா, அது கீழ வராது. எனக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா 5 நாள் குட்டி 2500 வரும். வருங்களா? கெடா குட்டி வரும் அப்படிங்கிறீங்களா? ஆமா. அவர் 2 சேர்ந்து. ஆமா, இது 2 சேர்ந்து 3500 தான். 2 சேர்ந்து 3500. நான் தான் கேட்டேன். நான் 1 2 அது தெரியல. ஒரு குட்டி கெடா குட்டி எடுத்தீங்கன்னா 1750 ரூபாய் வருது. ஆமா. ஓகே, ஓகே. அப்பனா சரிங்க. ஓகே, 2 சேர்ந்து 3500 தான். இது 2. சரி, சரி. அப்ப 1 1750 ரூபாய். ஆமா. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே.